வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உலகெங்கும் வாழும் நமது தமிழ் மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025 புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம். நான் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டுள்ள அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களையும், என்னுடைய ஜோதிட பேராசான் வாக்கு யோகி பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி இந்த பதிவினை துவங்குகிறேன். அதாவது நம்ம தமிழ் மரபுப்படி சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வானியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் நாம் கொண்டாடினாலும், உலக வழக்கத்தை ஏற்றுக்கொண்டு உலக மக்கள் அனைவராலும் ஆங்கில புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படும் ஜனவரி 1ஐயும் ஆங்கில புத்தாண்டாக நாம் கொண்டாடி வருகிறோம். பொதுவாகவே ஒரு புதிய வருடம் பிறக்கும் பொழுது மக்களுக்கு இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும், இந்த வருடத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எனக்கு சாதகமாக நடக்கும், என்னென்ன மாதிரி விஷயங்களில் நான் கவனமாக இருக்கணும், என்னென்ன மாதிரி விஷயங்களை நான் தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கிறது இயல்பானதே. ஒரு ஜோதிடர் என்கிற முறையில் மக்களோட கேள்விகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் பதிலளிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த வகையில் தான் இந்த காணொளியை நம்ம உருவாக்கி இருக்கோம். இதில் மேஷ லக்னம் முதல் மீன லக்னம் வரை, ஏஎல்பி லக்னமாக மேஷம் முதல் மீனம் வரை செல்லக்கூடிய அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்குமான தனித்தனி பதிவுகளாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இது அனைத்தும் பொது பலன்கள் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஒவ்வொரு ஆண்டிலையும் இந்திய வானிலை மையம் என்ன தெரிவிப்பாங்கன்னா, இந்த வருடத்தில் இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்றால் மழை பெறும் மாநிலங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும், வடகிழக்கு பருவக்காற்றால் மழை பெறும் மாநிலங்களில் மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும், சராசரியாக இருக்குமா, சராசரியை விட கூடுதலாக இருக்குமா, குறைவாக இருக்குமா அப்படிங்கிற டேட்டா வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெப்பநிலை ஒவ்வொரு மாநிலங்களிலும் எவ்வாறு நிலவும் அப்படிங்கிற டேட்டாவும் நமக்கு கொடுப்பாங்க ஒவ்வொரு வருடத்தோட துவக்கத்திலையும். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஓவரால் டேட்டா, இது காலநிலை பற்றிய ஒரு ஓவரால் டேட்டா இந்திய வானிலை மையம்ங்கிறது கொடுப்பாங்க. ஆனால் என்னோட ஊர் உசிலம்பட்டியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும், வெப்பநிலை எப்படி இருக்கும், என்னோட ஊர் கோவில்பட்டியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும், வெப்பநிலை எப்படி இருக்கும்லாம் கேள்வி நம்ம கேட்டோம்னா அதுக்கு வேற கணக்கீடுகள் இருக்கு. அது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பமானிகள் மலைமானிகளை கொண்டு தான் தீர்மானிக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே இந்திய வானிலை மையம் அளிக்கிற டேட்டா, அதாவது ஓவரால் டேட்டா மாதிரி தான். மேஷ லக்னத்திற்கு இந்த 2025 எப்படி இருக்கும், ரிஷப லக்னத்திற்கு 2025 எப்படி இருக்கும், இப்படி ஓவரால் டேட்டா தான் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தனிப்பட்ட முறையில் தெளிவாக பலன் வேணும்னு நினச்சா அவங்களோட ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏஎல்பி ஜோதிடர்கிட்ட எடுத்துகிட்டு போய் பலன்களை அறிஞ்சுக்கணும். அல்லது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதக விவரங்களை, பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த இடம் சம்பந்தமான விவரங்களை அனுப்புனீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை நம்மளால் துல்லியமாக கொடுக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓவரால் டேட்டா. இப்போ வடகிழக்கு பருவமழைன்னு எடுத்துக்கிட்டால் மழை பெறும் மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா,
தெலுங்கானா, ஒரிசா, மேற்கு வங்காளத்தின் சில பகுதிகள். இந்த பகுதியில மழைப்பொழிவு எப்படி இருக்கும்? அதுல தமிழ்நாட்டுல இயல்பை ஒட்டி இருக்குமா? இயல்பை விட கூட இருக்குமா? குறைவா இருக்குமா? ஆந்திராவுல எப்படி இருக்கும்? தெலுங்கானால எப்படி இருக்கும்? ஒரிசால எப்படி இருக்கும்? இப்படி தனித்தனியா நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்க்குற மாரி பார்க்குறோம். ஆனா, குறிப்பிட்ட நபருக்கு அப்படின்னு போம்போது, அவங்கவங்களோட சுய ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கால்வாசி பலன்களை அளிக்கக்கூடியது. இப்ப நமக்கு சொல்லப்போற பொது பலன்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு அதுக்கான தாக்கங்கள் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுல மழை பெறும் மாதங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, மேக்சிமம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அந்த 3 மாதத்துல மழைங்கிறது இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது எல்லா ஊர்லயும். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்லயும் மழை இருக்கும். மழை பெய்யிற நாட்கள் வேணா முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா இந்த 3 மாதங்களுக்குள்ள மழை பொழிவுங்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள்ல இருக்கும். அது மாதிரி இந்த கோச்சார பலன்கள் எனப்படும் இந்த பொது பலன்கள் எல்லோருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சுய ஜாதகம் நல்லா வலுவா இருக்கிறவங்களுக்கு இந்த தாக்கம் குறைவா இருக்கும். சுய ஜாதகம் வலு குறைந்து இருக்குது, அதுல ஜாதக அமைப்பே சரியில்லாம இருக்கு அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த அளவுல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக ஏஎல்பி முறையில நம்ம பலன்கள் சொல்ல போறோம். ஏஎல்பி லக்ன முறையில பலன்கள் சொல்ல போறோம். இப்போ பெரும்பாலான மக்கள் பாரம்பரிய முறையில தங்களுடைய ஜாதகங்களை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. எனக்கு இந்த ஜென்ம நட்சத்திரம், எனக்கு இந்த ஜென்ம லக்னம், எனக்கு இந்த ஜென்ம ராசி அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா ஏஎல்பி முறையில எனக்கு என்ன லக்னம் போகுது, ஏஎல்பி முறையில எனக்கு என்ன லக்ன நட்சத்திரம் போகுது, ஏஎல்பி முறையில எனக்கு என்ன ஏஆர்பி நட்சத்திரம் போகுதுங்கிற அறிவு எல்லா மக்களுக்கும் புரிதலும் உணர்தலும் இருக்குமானா குறைவு. ஆனா பெரும்பாலான மக்களுக்கு விழிப்புணர்வு இப்ப நிறைய பேர் ஏஎல்பி லக்ன நட்சத்திரங்கள், லக்னம், ஏஆர்பி நட்சத்திரங்கள் பற்றி தெரிஞ்சிருக்காங்க. இருந்தாலும் சில மக்களுக்கு அதை பத்தி இன்னும் புரிதல் இல்லாம இருக்கும். அவங்களுக்காக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பிளே ஸ்டோர்ல நம்மளுடைய ஏஎல்பி ஜோதிட மென்பொருள், அதாவது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்க அந்த லிங்கின் மூலமாக பிளே ஸ்டோர்ல இருந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுல ஜாதகம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜாதகம்ங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல பெர்த் டைமு, பெர்த் டேட்டு, பெர்த் பிளேஸ் கேட்கும். அதை நீங்க சரியா உள்ள கொடுத்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் ஓப்பன் ஆயிடும். அந்த ஜாதகத்துல இப்போ ஏஎல்பி லக்னா அப்படின்னே குறிப்பிட்டிருப்பாங்க. ஏஎல்பி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த கட்டம் தான் உங்களுடைய ஏஎல்பி லக்னம். அந்த ஏஎல்பி லக்னத்துல இப்ப என்ன நட்சத்திர புள்ளி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போ உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்ன நட்சத்திர புள்ளி என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஏஆர்பி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போ உங்களுடைய ஏஆர்பி நட்சத்திரம், ஏஎல்பி லக்ன நட்சத்திரம், ஏஎல்பி லக்னம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம சொல்ற பலன்களை பார்த்தீங்கன்னா தான் அது 100% பொருந்தி வரும். சரிங்களா? அதை நம்ம பண்ணிடலாமா? இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ஏஎல்பி லக்னக்காரர்களுக்குமான புத்தாண்டு 2025ற்கான பலன்களை பார்ப்போம். வாழ்க வளமுடன். ஏஎல்பி லக்னம் கும்பம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கான 2025 புத்தாண்டு பலன்களை தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். சனி பகவானை அதிதேவதையாக கொண்ட கும்ப லக்னத்தில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம், அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம், சதயம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளன. 9 பாதங்களை கொண்ட இந்த லக்னத்திற்கு வருகிற மே மாதத்திற்கு பிறகு மாபெரும் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா
இந்த சனி பகவான் கிரகங்கள்லேயே மிகவும் மெதுவாக நகரக்கூடிய தன்மையுடைய சனி பகவான் கடந்த 2.5 ஆண்டுகளாக கும்பலக்னத்தில் தான் அமர்ந்திருந்தார். கோச்சார சனி பகவான் அவர் வருகிற மார்ச் மாதம் பெயர்ச்சி பெற்று மீன லக்னத்திற்கு செல்ல இருக்கிறார். இது கும்ப லக்னத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை தரக்கூடிய விஷயமாக அமைந்துள்ளது அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக இந்த கும்பலக்னக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் சந்திக்க போகிறாங்க வருகிற மார்ச் மாதத்திற்கு மேலே அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். குறிப்பாக அவிட்ட நட்சத்திரம் 3, அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் செல்லக்கூடிய கும்பலக்ன அன்பர்கள் வருகிற மே மாதம் வரை இவங்களுக்கு வருமானத்தில், குறிப்பாக வருமானத்தில் தடை இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். வருமானத்தில் தடை இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் சதயம் 1, சதயம் 2, சதயம் 3 செல்லக்கூடிய அன்பர்கள், அவிட்டம் 4, சதயம் 1, சதயம் 2, சதயம் 3 செல்லக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக தற்போதைய காலகட்டத்தில் வருமான தடை, பேச்சினால் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், கல்வியில் தடை எல்லாமே இருக்கு. இது எல்லாமே வருகிற மார்ச் மாதத்திற்கு பிறகு மாற்றம் பெற்று வருமான தடை நீங்கும், பேச்சினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு மற்றும் ஒரு விதிவிலக்கு. அவங்களுக்கு இப்போ வருமான தடைங்கிறது இல்லை. அவிட்ட நட்சத்திரம் 3க்கு மட்டும். அவிட்ட நட்சத்திரம் 4, சதயம் 1, சதயம் 2, சதயம் 3க்கு இப்போது வருமான தடைங்கிறது இருக்குது. அது வருகிற மார்ச் மாதத்துக்கு பிறகு மாற்றம் பெறப்போகுது. ஆனால் இந்த அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு மட்டும் இப்போது வருமான தடை இல்லை. ஆனால் வருகிற மே மாதத்திற்கு பிறகு இவங்களுக்கு வருமான தடை, பேச்சினால் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், கல்வியில் தடைங்கிறதெல்லாம் வரப்போகுது. அப்போ அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் செல்பவர்கள் கண்டிப்பாக மே மாதத்திற்கு பிறகு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கல்வி, குடும்பம், வருமானம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம். அடுத்ததாக இந்த அவிட்டம் 3, அவிட்டம் 4, சதயம் 1, சதயம் 2 செல்லக்கூடிய அன்பர்களுக்கு தற்பொழுதைய காலகட்டத்தில் திருமண தடை அப்படிங்கிறது இருக்குது. கல்யாணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் இருக்கும். அதே போல் நண்பர்களுக்கு இடையிலையும் கருத்து வேறுபாடுகள்ங்கிறது இருக்கும் இந்த காலகட்டத்தில். இது எல்லாமே வருகிற மே மாதத்திற்கு பிறகு மாற்றம் பெறும். கணவன் மனைவி உறவு மேம்படும், நண்பர்களுக்கு இடையில் நல்ல நட்புறவு மேம்படும். அதே போல் திருமண தடை நீங்கி திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த சதயம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள், சதயம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக மே மாதம் வரை பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இந்த சதயம் 1, 2, 3, 4 பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் வருமானத்தில் பிரச்சனைகள் ஏற்படும், குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் மே மாதத்திற்கு பிறகு இந்த உடல்நல பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கி அவங்க முழு சுபிட்சத்தை சந்திக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம்.
அதே மாதிரி பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு தற்பொழுதைய நிலையில பெரிய பிரச்சனைகள் இல்லைனாலும் இவங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்பந்தமான விஷயங்கள்ல தடைகள் இருக்கு. தாயாரோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால இவங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த அளவுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்பந்தமான விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக அமையாததுனாலேயே இவங்களுக்கு அழுத்தம்ங்கிறது இருக்கும். இது எல்லாமே வருகிற மே மாதத்திற்கு பிறகு நீங்கி இவர்கள் மனம் விரும்பிய வகையில் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாயார் சம்பந்தமான நிகழ்வுகள் மாற்றம் பெறப்போகிறது அப்படிங்கிறத பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த கும்பலக்னக்காரர்கள் என்ன வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கும்பலக்னத்திற்கு பொதுவாகவே வருகிற 2025 அப்படிங்கிறது மே மாதத்திற்கு பிறகு மிக சிறப்புடையதாக இருக்கிறது. ஏன் மார்ச் மாதத்துக்கு பிறகு சிறப்புடையதாக மாறுகிறது. மே மாதத்திற்கு பிறகு 100% சாதகமாக கும்பலக்னத்திற்கு மாற்றம் பெறுகிறது. ஆனால் இந்த கும்பலக்னக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அவிட்டம் 4, சதயம் 1, சதயம் 2, சதயம் 3 பாதங்கள் செல்லக்கூடியவர்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சினால பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உணவுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு எடுக்கும்போது ரொம்ப சுகாதாரமான உணவு, வயிற்றுக்கு தொல்லை தராத உணவுகள், எளிமையான உணவுகள், எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். முடிஞ்சவரை பழைய உணவுகளை உண்பதை இவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். இவங்க வழிபட வேண்டிய கோவில்கள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம், அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்கள் திருத்தணி முருகனை செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபாடு செய்வதும் நெய் தீபம் ஏற்றுவதும் அவர்களுக்கு நன்மையை தரும். சதயம் 1, 2, 3, 4 பாதங்கள் செல்லக்கூடியவர்கள் காளஹஸ்தி பக்கத்தில் இருந்தால் காளஹஸ்தி போகலாம். திருப்பாம்புரம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா திருப்பாம்புரம் போகலாம். இது ரெண்டுமே தூரமாக இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேளையில் சென்று அங்கே இருக்கிற நவகிரகத்திற்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு சிவபெருமானுக்கும் தாயாருக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நன்மையை தரும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் செல்பவர்கள் வியாழக்கிழமையில பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலிலோ அல்லது முருகன் கோவிலிலோ வழிபாடுகள் செய்வது நன்மையை தரும். ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வருவது மிக சிறப்பினை தரும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இவ்வாறாக கும்பலக்னக்காரர்களுக்கான 2025 புத்தாண்டு பலன்களை நாம் பார்த்தோம். வாழ்க வளமுடன்.